கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த பணிகள் வழங்குவதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று INTUC பொதுச் செயலாளர் பாசமலர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவை மாநகராட்சி பகுதியில் மழைநீர் வடிகால் கட்டுவது, சிறு பாலம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் செய்து வருவதாகவும், தங்களை நம்பி பல தொழிலாளர்களின் குடும்பங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். அண்மை காலமாக காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் எடுத்த ஒப்பந்த பணிகளுக்கு பணி ஆணை கொடுக்காமல் அதிகாரிகள் இழுத்து அடித்து வருவதாக அவர் குறை கூறினார். கடந்த ஓராண்டு காலமாக இந்த நிலை நீடித்து வருவதாகவும், தற்போது 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்த பணிகள் வீதிகளுக்கு புறம்பாக வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே ஒப்பந்த பணிகளுக்கு ஆணைகளை பாரபட்சமின்றி அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பிரஸ் மீட்டிங் ஆனது INTUC சங்கத்தின் சார்பாக கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் இன்ஜினியர் முருகேசன், இவர் கார்த்தி 3 பேர் தொழிலாளர்களுக்கு விரோதமாக காங்கிரஸ் நண்பர்கள் எடுக்கின்ற ஒப்பந்தங்களை வேண்டுமென்றே நிறுத்தியிருக்கின்றார்கள். ஆன்லைன் மூலியமாக நாங்கள் செய்தால் அதையும் அவர்கள் ஆன்லைன்லேயே ரத்து பண்ணி விட்டுறாங்க. பல முறை நாங்கள் ஆணையாளரிடமும் கூறியிருக்கின்றோம், அவர் இதை கண்டுகொள்ளவில்லை. அதே மாதிரி கடந்த 28/1/2025 அன்று முதலமைச்சருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆகவே முதலமைச்சர் அவர்களும் ஆணையாளர்களும் உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் என்று இருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆணையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.